மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். முக்கியமான ஒரு விஷயம், இந்த வீடியோவை பிடிச்சவங்க மட்டும் பாருங்கள். எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் சொல்லவே முடியாது. ஏன்னா சில கருத்துக்களும் சில விஷயங்களும் உள்ளடங்கி இருக்குது. பிடிச்சவங்க மட்டும் பாருங்கள், பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. பொம்பளைங்கன்னா உனக்கு கிள்ளிக்கறி ஆகி போச்சுது. ப்ளீஸ் பாட்டி, பாட்டி எனக்கு அண்ணன் கிளி வேணும் பாட்டி. பஜாவை எங்கட சேர்த்து வைங்க பாட்டி, ப்ளீஸ் பாட்டி. உன் வாழ்க்கை உடஞ்ச பாத்திர மாதிரி, இனி ஒட்ட வச்சாலும் நல்லா இருக்காது. சரி, உனக்கு வேற லைஃப் அமைச்சிட்டு போ. அதான் உனக்கும் நல்லது, அவளுக்கும் நல்லது. ஏதோ நான் தெரிஞ்சதை சொல்லிட்டேன், பாத்துக்க. இல்ல பாட்டி, நான் பாத்துக்கிறத பாட்டி, ப்ளீஸ் பாட்டி. நீங்க சொன்னாவ கேப்பா பாட்டி. நீங்க பிரிஞ்சிருந்தப்ப கூட எத்தனையோ வாய்ப்பு வந்தது. கோர்ட்ல கூட நீ அவ்வளவு அசிங்கப்படுத்தின. ஏன் அப்ப உனக்கு அவ அருமை தெரியலன்னு கேட்க. மோகமும் பேராசையும் உன் கண்ணை மறைச்சது. நம்ம யார அசிங்கப்படுத்துறோம்னு கூட தெரியாம அத்தனை ஜனங்களுக்கு முன்னாடி கட்டின வல நீ அசிங்கப்படுத்தின. யார ஊரடி நீ அசிங்கப்படுத்துறியோ, இன்னைக்கு அவ கூட நான் வாழ்வேன்னு ஒத்த கால்ல வந்து நிக்கிறேன். உன்னால எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு அசிங்கப்படுத்தியாச்சு. இப்ப அவளை என் கூட வந்து வாழ வைங்கன்னு சொல்ற. இல்ல அவ எல்லாத்தையும் எப்படி மறப்பான்னு நீ எதிர்பார்க்கற? என் காதலால நான் மறக்கடிக்கிற பாட்டி. சத்தியமா நான் செஞ்ச பாவத்தெல்லாம் அவளை நல்லா கவனிச்சு நான் என் பாவத்தை கழுவிக்கிறேன் பாட்டி. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செஞ்சு அதுக்கான தண்டனை இப்ப நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க. இப்பவும் அந்த பாவத்துல இருந்து எப்படி வெளியில வரலாம், நமக்கு ஏதாவது யோசனை இருக்காதான்னு நீ தேடியே தவிர உனக்கு காதலி இப்பவும் இல்ல. நம்ம செஞ்ச பாவத்தை சரி பண்ணலாம்னு நினைக்க. அதனால அவளுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? நீ செஞ்ச பாவத்துக்கு நீ பரிகாரம் தேடிக்கிட்டு இருக்க. பாவத்தை செஞ்சவன் நீ தானே. இப்ப எதுக்கு மறுபடியும் தண்டனை உன் கூட சேர்ந்து அனுபவிக்கணும்னு கேக்குற? நீ செஞ்ச பாவத்துக்கு நீ தான் தண்டனை அனுபவிக்கணும். அவ எதுக்கு திரும்ப உன் கூட சேர்ந்து தண்டனை அனுபவிக்கிறதுக்கு நீ கூப்பிடுற? நீ மட்டும் தானே பாவம் செஞ்ச. அவ உன்னால தண்டனை அனுபவிக்கப்பட்டவா. அவளுக்கு இந்த உலகத்துல வாழ்க்கை இருக்கு. ஏன்னா அவ எந்த தவறும் செய்யல. அவ ஒரே ஒரு தவறு செஞ்சா, உன்னை நம்பி பெத்தவங்கள தூக்கி எறிஞ்சா. அதுக்கான தண்டனையை அவ இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு கூட மன்னிப்பு இருக்கு. ஆனா உனக்கு உன் பாவத்தை கழுவதுக்காக நீ அவளை மறுபடியும் வாழறதுக்கு கூப்பிடுற. அது சரியான தீர்வு கிடையாது. அப்படியெல்லாம் சந்தோஷமா வாழ முடியாது. நீ பரிகாரத்துக்காக நீ அவளை கவனிச்சாலும் அந்த பழைய காதல எதுவுமே அங்க இருக்காது. கொஞ்ச நாள் பாவத்தை கழுவ, அப்புறம் உனக்குள்ள இருக்கிற மிருகம் தானா மறுபடியும் வெளியில வரும். பாட்டி இல்ல பாட்டி, நான் அப்படி எதுவும் பண்ண மாட்டேன் பாட்டி. சத்தியமா சொல்றேன் பாட்டி. அவளோட அருமையில இப்ப புரிஞ்சிருக்கேன் பாட்டி. ஆமா, இன்னொருத்திட்ட போய் சிக்கிருக்கல. இப்பதானே கெட்டனவ அருமை தெரியும். முதல்ல வாழ்ந்ததே காதலுக்காக வாழ்ந்தது. ரெண்டாவது பணத்துக்காக நீ வாழ்ந்திருக்க. அப்படித்தான் இருக்கும். நாம எதை விதைக்கிறோமோ அதை தான் இந்த உலகத்துல அறுவடை பண்ண முடியும். உன்னை நம்பி வந்தாலும் நீ கைவிட்ட. இப்ப நீ தேடி போனவ உன்னை கைவிடதான் செய்வா. நீ அவகிட்ட காதலை தேடி போயிருந்தா உனக்கு அவ காதலை கொடுப்பா. நீ பணத்தை தேடி போனா அவ உன்னை அடிமையா தான் நடத்துவா. பாட்டி பாட்டி ப்ளீஸ் பாட்டி, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க பாட்டி. பாட்டி நான் அவ காலில் கை விழுந்தது, நான் செஞ்ச பாவத்தை கழுவி அவளை நல்லா பாத்துக்கிறேன் பாட்டி. என்ன நம்புங்க பாட்டி. வாய்ப்பு கொடுக்கணுமா? டேய், இது வாய்ப்பு கொடுக்கிறதுக்கான விளையாட்டு இல்லடா, வாழ்க்கை. வாழ்க்கைங்கிறது மனசு சம்பந்தப்பட்டது. ஒரு கண்ணாடி கிளாஸ் உடைஞ்சா எப்படி ஒட்ட வைக்க முடியாதோ அப்படித்தான் ஒரு பெண்ணின் இதயமும். நீங்க என்ன அடி அடிச்சாலும் எவ்வளவு தாங்க முடியுமோ தாங்குவா. ஆனா அவ இதயம் உடைஞ்சதே, அதுக்கப்புறம் நீங்க என்னதான் வச்சு ஒட்ட வச்சாலும் சரி, அவ இதயம் அதை ஏத்துக்கவே ஏத்துக்காது. அப்பேற்பட்டவதான் பொண்ணு. ஒரு திருப்பு காயப்பட்ட இதயத்தை எதை கொண்டு ஆத்த முடியாது. போ, உனக்கான ஒரு பாதையை பார்த்துக்கிட்டு போ. பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ற எல்லாவனுக்கும் நீ ஒரு பாடமாயிரு. பாட்டி பாட்டி, நானும் உலகத்துல உங்களுக்கு பேரன் தானே. எனக்கு தண்டனை கொடுத்துறாதீங்க பாட்டி. ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க பாட்டி. ஏன் பாட்டி, பாவம் செஞ்சவங்களுக்கெல்லாம் மன்னிப்பே இல்லையா பாட்டி? பாவம் செஞ்சவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பே இல்லையா பாட்டி? அந்த தெய்வம் கூட மன்னிக்கவே பாட்டி. மனுஷனே ஏன் பாட்டி மன்னிக்க மாட்டேங்கிறாங்க? மனுஷன் தெய்வமானா அவன் மிருகமா மாறிடுவான். தெய்வம் தெய்வம் தான், மனுஷன் மனுஷன் தான். இதுதான் மனுஷனுக்கும் தெய்வத்துக்கும் உள்ள வித்தியாசம். மனுஷனுக்கும் தெய்வத்துக்கும் வித்தியாசம் வேண்டாம். பாட்டி பாட்டி, கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க பாட்டி. ப்ளீஸ் பாட்டி, இறக்கம் காட்டுங்க பாட்டி. என் அண்ணன் கிளி எனக்கு வேணும் பாட்டி. பாரு, மறுபடியும் மறுபடியும் உன் அண்ணன் கிளின்னு சொல்லாத. எப்போ நீ கோர்ட்ல போய் அவ என் மனைவி இல்லைன்னு அவளை அசிங்கப்படுத்தினியோ அப்பவே உனக்கும் அவளுக்கு ஒரு முடிஞ்சு போச்சு. நீ எந்த விதத்துல இப்படி அவளை உரிமை கொண்டாடிக்கிட்டு இருக்க? பாட்டி ப்ளீஸ் பாட்டி, இறக்கம் காட்டுங்க பாட்டி. என்கிட்ட பேசி வீணே. டா, ஜெயராஜி வீட்டுல தான் போய் உட்கார்ந்துருக்கா. பேச முடிஞ்சா பேசு, அப்புறம் உன் பாடு. படிச்சு படிச்சு சொன்னாலும் யாருக்கு தெரியுது? வாழும்போது வாழ்க்கையை தக்க வைக்கணும், போராடி அதை தக்க வைக்க பார்க்கணும். பாட்டி ப்ளீஸ் பாட்டி, பாட்டி ப்ளீஸ் பாட்டி. ஏன் என்னை விட்டுட்டு போனீங்க? எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்கு. ஏன் என்னை விட்டுட்டு போனீங்க? ஏன் என்னை விட்டுட்டு போனீங்க? சீக்கிரம் வந்துருங்க, சீக்கிரம் வந்துருங்க, சீக்கிரம் வாங்க. உங்களை பார்க்கணும் போல இருக்கு, உங்க கூட இருக்கணும் போல இருக்கு. ஏன் என்னை விட்டுட்டு போனீங்க? என்ன பிடிக்கலையா? என்ன
இடத்துக்கு போனீங்க? எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்கு. ஏன் எனக்கு இப்படி தண்டனை கொடுத்தீங்க? எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்கு. எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்கு. என்னங்க, நீங்க சீக்கிரம் வந்துருவீங்களா? நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். என்னங்க, நான் இனிமேல் எந்த தப்பு பண்ண மாட்டேன். வருவீங்களா? எப்ப வருவீங்க? எப்ப வருவீங்க? இவன் என்ன பகல்ல படுத்திருக்கான், படுக்க மாட்டானே. தென்மொழி, சரி தூங்குற படுக்க, வேற வருவோம். என்னங்க, தூங்கு தூங்கு. இல்ல பகல்ல தூங்க மாட்டியா, அதான் கேட்டேன். கொமட்டிக்கிட்டே வந்தது. 5 மாசம் ஆக போதில்ல, அதான் ஒரு மாதிரியா இருந்தது. சரிடி, நீ படுத்துக்க. எதுவும் சாப்பிட்டியா? சமையல்லாம் பண்ணேன். ஆனந்தி இப்பதான் டூட்டிக்கு போனா. அழகுராணி காலேஜுக்கு கிளம்பிட்டா. சோரன் தான் அடுப்புல வைக்கணும். அழகுராணி 2 நாள் லீவ் போட சொல்ல வேண்டியதுடி. முடியாம எத்தனை பேர் இருக்காங்க? அதுக்கு தான் அவ சண்டை போட்டுட்டு போயிட்டா. சண்டை போட்டுட்டு போனாலா? நானும் உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன். ஆனா இதுக்கப்புறமும் புருஷன்கிட்டயே வீட்டுல இருக்க ஆம்பளைங்கிட்டே நான் மறைச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது முட்டாள்தனமாயிரும். மத்த பொம்பளைங்க பண்ற தப்ப நான் பண்ண மாட்டேன். அவன் நடவடிக்கை ஒண்ணு சரியில்லை. அவன் என்ன ரொம்ப பேசுதா. ஒண்ணு பேசுதாளா? ஆமா, நான் உங்களை மயக்கி இந்த வீட்டுக்கு வந்துட்டேனா. நான் ஒரு வெக்கம் கட்டவனா. இன்னொத்தி புருஷனை படிச்சுக்கிட்டேனா. ஆனந்தி பலார்னு கணத்துல ஒண்ணு அரைஞ்சா. இதுக்கப்புறம் அந்த வீட்டுல இருக்கவே கூடாது. அப்படி ஒண்ணு அவ அட்ஜஸ்ட் பண்ணி ஒண்ணு வாழ வேண்டாம் அந்த வீட்டுல. அப்படி ஒண்ணு வாழ அவசியம் இல்ல. இருங்க, அவ செஞ்ச தப்புக்கு அந்த பையன் என்ன பண்ணுவான்? தண்டனை இருக்கு, அவனுக்கு கொடுக்கணும். அவன் சத்தம் போட்டு வைக்க மாட்டான். ஏங்க, அவன் எங்க கிட்ட பேசுறதுன்னு அவன் கிட்ட சொல்லிக்கிட்டா இருப்பா. நான் ஏச்சு வாங்கினேன், அதனால உங்ககிட்ட சொல்லிட்டேன். நானே இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லவா செஞ்சேன்? முத்துல போய் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனந்திய பேசுதா, என்ன பேசுதா? அவன் எதுக்கு இப்படி நடந்துக்குதானே தெரியல. வேற ஒண்ணு இல்ல, அவனுக்கு தண்ணி கொடுத்து நான் போணுமா? தண்ணி கொடுத்தா போய் என் தம்பியை கஷ்டப்பட சொல்லுதியா? இங்க பாருங்க, அப்படி ரொம்ப பிடிச்சு வைக்காதீங்க. போனா போட்டும். வெளியில போனாதானே வெளி வாழ்க்கை எப்படி இருக்குன்னு அவளுக்கு தெரியும். சீலஞ்சிருவா, சின்ன பிள்ளை போயிருவா. கூட என் தம்பி சித்து நாசமாக்கிடுவா. அதான் நடக்கும். அவளுக்கு ஒரு கூட்டு குடும்பத்திலே ஒழுங்கா நடக்க தெரியல. தனியா போனா ஏதோ சுதந்திரம் கிடைச்ச மாதிரி ரெக்க கட்டி பறப்பா. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தெரியாம பண்ணுவா. பிறகு அவமானத்தை தேடிக்கிட்டு வருவா. அவளை காதலிச்சு கல்யாணம் பண்ண பாவத்துக்கு அவனும் தலை குனியணும். இல்ல அந்த அவமானத்தை அவன் பழகிக்கிடுவான். இதான் நடக்கும். ரெண்டு பொம்பளை பிள்ளை பெத்து வச்சுக்கிட்டு அவ பண்ற ஆட்டமா? பொம்பளை பிள்ளை எல்லாம் ஆம்பளை பிள்ளை பார்த்தாலும் சரி. ஏன் மானங்கிறது 2 பேருக்கு தான். இவ பிள்ளைங்க வரைக்கும் நாசம் பண்ணிடுவா. இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுங்க. இப்ப நீங்க முடிவு எடுக்கலன்னா எல்லார் வரைக்கும் சேர்த்து தான் நாசம் ஆகும். அவளால தருண் கெடுவான். தருண் கெட்டா நீங்க அந்த தம்பி எல்லாம் கோபப்படுவீங்க. ஒட்டுமொத்த குடும்பமும் நாசமா போயிடும். ஒரு பொம்பளை தப்பு பண்ணா தண்டிங்க, ஆம்பளை தப்பு பண்ணா சவுட்லயே கொடுங்க. ஆனந்தி எவ்வளவோ சொன்னா, 2 நாள் மட்டும் லீவ் போட்டு இந்த பிள்ளைய கவனிச்சுக்கன்னு. ஜெயராஜ பாட்டுக்கு விட்டுட்டு போயிட்டாரு. பாம்போல உட்கார்ந்து அள்ளிட்டு இருக்கு. அதுக்கு நேரம் வரைக்கும் சோத்த கொடுக்கணும். யார் கொடுப்பான்னு அவன் என்ன சொல்லுதா? நான் பொங்கி எங்க வீட்டுல யாராவது திங்க முடியுமா? நான் பொங்கிடுவேன், எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு என்ன வருமோ அதை செஞ்சிருவேன். இப்ப நான் பொங்குற நிலைமையில நானும் இல்ல. ஏன்னா எனக்கு இப்ப கிச்சன் பக்கத்துல போக முடியல. கொமட்டிக்கிட்டு வருது. நான் கொமட்டிக்கிட்டே சமையல் பண்ணாங்க எப்படிங்க இருக்கும்? மத்தவங்க சாப்பிட வேண்டாமா? நல்லா சமைக்கட்டாலும் பரவாயில்ல, ஓரளவுக்கா சமைக்கணும்ல. இப்ப நான் இருக்க நிலைமையில நான் சமைக்க முடியுமா? செம்பயத்தை தமிழத்தெல்லாம் பாவம் வேலைக்கு காலையில ஓடிட்டாங்க. வீட்டுல யாருமே இல்ல. அப்படி ஒண்ணு படிச்சு கிளிக்கண்டாமே. அததான் நான் சொன்னேன், முடிவெடுங்க. உண்டில ஆக்குங்க. அந்த பிள்ளை பாட்டுல உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்குது. ஒரு நேரம் கூட அழாம இருக்க மாட்டேங்க. வாயை கொஞ்சம் குறைக்கணும்ல பிள்ளைகளும். என்ன சொல்றீங்க? ஆமா, இவன் என்ன வாய் பேசுறான்னு நான் தான் காது கொடுத்து கேட்டேன். சின்ன பிள்ளைங்க. சின்ன பிள்ளைதான். ஆனா அவன் என்ன வார்த்தை சொன்னா தெரியுமா? நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க, குழந்தை பெப்ப. ஆனா அந்த குழந்தை நீ தூக்கி கூட கொஞ்சம் முடியாது. நீ வீம்புல பேசினா அவங்கிட்ட அதான் வச்சு செஞ்சுட்டு போயிருக்கான். என்னத்த சொல்ல, பொம்பளைக்கு நான் வடக்க ரொம்ப முக்கியம். இவ்வளவு ஆனத்துல இவ பேசுவா. இப்படியா பேசுனா? என் காதல கேட்டேன்டி, நீ பெத்த புள்ளைய நான் தொட விட மாட்டேன்னு அவன் சவால் விட்டா. இல்ல உன்னை ஒன்னா கேக்கிட்டு எனக்கும் என் பிள்ளைக்கு நீ ஏங்கிட்டு நிப்பேன்னு சொன்னா. இப்ப ஏங்கிட்டு நிக்கிறது யாரு? சுப்பா. ஆனா ஜெயராஜுக்கு பழியாங்கிற புத்தி கிடையாதே. இப்பெல்லாம் பேசினா எந்த ஆம்பளையும் மாறதான் செய்வான். நிஜமாவா? பாரு, ஒரு ஆம்பளை எது வேணாலும் தாங்கிக்குவான். ஆனா இந்த மாதிரி கடுசல் அவன் தாங்கிக்க மாட்டான். அவன் தன்மானத்தோட விளையாட விட மாட்டான். ஒரு சண்டையில பேசுறது வேற. ஆனா இவ கங்கணம் கட்டி பேசினா, வீம்புல பேசினா, வன்மத்தோட பேசினா, எப்படி பத்துமா ஒரு ஆம்பளை? ஆம்பளை இல்ல, பொம்பளையும் தாங்கிக்க மாட்டா. இந்த பிள்ளை அப்படியே பேசுச்சுடி. ஆமாடி. அப்ப உட்கார்ந்து அழ வேண்டியதான். சரி சரி அழட்டும். சரி இருங்க, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். பொங்கல்னு சொன்ன என்ன செய்ய, சோத்த அடுப்புல வச்சேன். தயிர் ஊத்தியா சாப்பிட்டுக்கலாமேன்னு ஒரு ஆம்லெட் மட்டும் போட்டு தரேன். தயிர் ஊத்தி சாப்பிட்டுட்டு போங்க. முடியலன்னா போனை போட்டுக்கலாம்ல, நான் ஏதாவது வாங்கிட்டு வந்துருப்பேன்ல. தொடர்ந்து ஒரு வாரமா வெளியில தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஒரு அளவு வேண்டாமா? இப்ப வெளி சாப்பாடுனாலே ஒரு மாதிரி இருந்துச்சு. அதான் அதுல விக்கலாம் வெளியில சாப்பிட்டுக்கிட்டே மாட்டான். அதுக்குத்தான் நான் சமையல் பண்ணி வச்சேன். அவனுக்கு ஒரு ரசம் வச்சு கரோட சுட்டு கொடுத்தா போதும்.
எனக்கு இப்ப கரோடெல்லாம் சுட முடியாது, அதனால அவனே சுட்டுக்கிடுவான், இல்ல தருண் வந்து சுட்டு கொடுப்பான். நான் உங்களுக்கு தயிர் வச்சு தரட்டா? சரி, அதுக்கு தண்ணி ஊத்திடு. சரி வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்க. அன்னைக்கு சாரிடு சாரிடு, எனக்கு உன் மேல காதெல்லாம் இருந்தது. ஆனா அதை விட மிருக குணம் அதிகமா இருந்தது. மிருக குணத்தை ஜெயிக்க வச்சு என் வாழ்க்கையில நான் தோத்துட்டேன். ப்ளீஸ் அன்னைக்கு சத்தியமா சொல்றேன், நீ இல்லாம நான் வாழ்ந்துக்கிட மாட்டேன். அன்னைக்கு உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு நான் ஒரு ஏணிப்படியா இருக்க. நீ விரும்பினதை செய்ய, உனக்கு தோணுனதை பண்ணு. ஆனா உன் கூட நான் இருக்கேன், உன் கூட நான் இருக்கணும். அது மட்டும் தான் நான் கேட்கிறேன். ப்ளீஸ் அன்னைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கூட, கெஞ்சி கேட்கிறல்ல, ஒரே ஒரு வாய்ப்பு கூட. தப்பெல்லாம் திருத்திக்கிறது ப்ளீஸ். சரி, நீங்க சொன்ன மாதிரி உங்க தப்பை திருத்திக்கிறதுக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். மறுபடியும் ஏதோ நம்ம வாழ்க்கையில ஒரு தப்பு வந்ததுன்னா நான் என்ன பண்ணட்டும்? இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஏன்னா நான் மறுபடியும் என் வாழ்க்கை தேடி ஓடக்கூடாது. நான் வாழ்வா சாவான்னு ஓடக்கூடாது. ஏதோ திருப்பினால எப்படியோ போராடி மீட்டு வந்துட்டேன். அடுத்த திருப்பி எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியணும்ல. அதுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுத்துட்டு நம்ம என்ன சேர்ந்து வாழலாமா வேண்டாமான்னு முடிவு எடுத்துக்கலாம். இனி அந்த தப்பே நடக்காதுன்னு சொல்ல வரேன். வாக்கு கொடுக்கறதுக்கு நீங்க ஒன்றும் தேவை இல்லையே, மனுஷன் தானே. நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு திருப்பி தப்பு நடந்துச்சுன்னா நான் என்ன பண்ணணும் அதை மட்டும் எனக்கு சொல்லுங்க. அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா நான் என்ன பண்ணி நான் என் வாழ்க்கையை காப்பாத்திக்கணும்? எனக்கு ஒன்று சொல்லிட்டு அப்புறம் நம்ம பேசிக்கலாம். ஐயோ, அப்படி நடக்காதுன்னு சொல்றல அன்னைக்கு. நடந்துச்சுன்னா நான் கேக்குறேன். ஒருவேளை நடந்துச்சுன்னா நடக்காத அளவுக்கு நான் நடந்துக்கிடுவேன். காதலையும் மனைவியோட அருமையும் புரிஞ்சுக்கிட்டேன். இனி எப்படி நான் தப்பு பண்ணுவேன்? முத நான் உங்க கையை பிடிச்சிட்டு வரப்போ நீங்க இதை விட அதிகமான நம்பிக்கை எனக்கு கொடுத்தீங்க. நீங்க கொடுத்த நம்பிக்கையில தான் பெத்தவங்களை கூட நான் தூக்கி எறிஞ்சிட்டு உங்க பின்னாடி வந்தேன். நீங்க முத கொடுத்தீங்க நம்பிக்கை, அதை கம்பேர் பண்ணும்போது இப்ப நீங்க கொடுக்குற நம்பிக்கைலாம் ஒண்ணுமே இல்ல. அவ்வளவு நம்பிக்கை முத கொடுத்தீங்களே, அந்த நம்பிக்கையே உடைச்சு எறிஞ்சீங்க. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே. உன்னை மகாராணி மாதிரி பாத்துக்குவேன். நீ ஆசைப்பட்ட படிப்பை படி, நீ ஆசைப்பட்ட இடத்துக்கு போ, நீ ஆசைப்பட்ட வேலையை பாரு. உனக்கு உறுதுணையா ஒரு தகப்பன் ஸ்தானத்துல நான் உன்னை பாப்பேன். தோழனுக்கு தோழனா இருப்பேன், புருஷனுக்கு புருஷனா இருப்பேன். என்ன நீ நம்பினா மட்டும் போதுன்னு 1000 வாக்குறுதிகளை கொடுத்தீங்களே. உங்க வாக்குறுதியெல்லாம் நான் நம்பினேன். அதனாலதான் உங்க பின்னாடி பெத்தவங்க கூட வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு வந்தேன். இப்போ நீங்க கொடுக்குற வாக்குறுதியெல்லாம் ஒண்ணுமே இல்ல. பாத்துக்கிடுவேன். இனி அதை தப்பா செய்ய மாட்டேன். இதெல்லாம் ஒரு வாக்குறுதி இல்லையே. நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. ஆனா எனக்கு நீ வேணும், நான் உன் கூட வாழணும். என்ன வாழ விடுங்க. அன்னைக்கு உண்மையிலே உங்களுக்கு என் மேல காதல் இருந்ததுன்னா என்ன வாழ விடுங்க ப்ளீஸ். அதுதானே உண்மையான காதல இருக்க முடியும். இப்படி என்ன வேதனைப்படுத்தி என் கூட வாழவான்னு கூப்பிடறனால உங்க கூட வாழ முடியுமா? அருவருப்பாக இருக்கும். உங்க கூட ஒரு தோழியா கூட இப்ப என்னால வாழ வர முடியாது. பக்கத்துல வரைக்கும் அருவருப்பா இருக்கும். நீங்க என் புள்ளை எட்டி உதச்சதுதான் என் கண்ணு முன்னாடி வரும். உங்களை தோழனா இப்ப என்னால ஏத்துக்க முடியாது. சரி, பொண்டாட்டியா உங்க கூட மனசுல என்ன இருந்தாலும் பரவாயில்லன்னு கட்டில பொங்கல் போடலான்னு பார்த்தா அருவருப்பா இருக்கு. ஏன்னா முன்னாடி ஒன்னா வாழும்போது உங்க கூட கட்டில பங்கு போடும்போது கண்டவன் கூட என்ன நினைச்சு வச்சு பேசிதான் சேருவீங்க. எனக்கு திரும்பவும் அதே ஞாபகம் தானே வரும். கண்டவள மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு என் கூட சேர்ந்தீங்க. அது என்கிட்டே சொல்லுவீங்க. நீ பாக்கிறதுக்கு அவள மாதிரி இருக்க, இவள மாதிரி இருக்கன்னு சொல்லி அவளை நினைச்சுக்கிட்டு தான் உங்க கூட சேர்றேன்னு என்கிட்டே சொல்லுவீங்க. முன்னால சொல்லிட்டு சேர்ந்தீங்க. இப்போ நான் உங்களை நம்பி வந்தா அத மனசுக்குள்ள வச்சுட்டு சேர மாட்டீங்கன்னு நான் எப்படி நம்புறது? ப்ளீஸ் என்ன வாழ விடுங்க. நான் கொஞ்சம் வாழ்ந்துக்கிட்டேன் ப்ளீஸ். உன்னை எதுக்குங்கிற வேலைக்கு வச்சிருக்கேன் விஷயத்த சொல்லி சொல்லிரும் அங்கிள். அவங்களும் கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? என்னடா நேத்து வரைக்கும் குப்பல ட்ரெஸ் போட சொல்லிட்டு இன்னைக்கு பழையபடி நம்ம அந்த ட்ரெஸ் போட வச்சிருக்காங்கன்னு அவங்களும் யோசிக்க வேண்டாமா? ஓ, யோசிக்க வச்சிருக்க. ஆமா அங்கிள். இதுக்குதான் உன்னை என் கூடயே வச்சிருக்கேன். ஆமா அங்கிள். வச்சிருக்கேன்னு சொன்னேன். புரியும் அங்கிள். ஆனங்கட்ட பொழப்பே. ஏக்கா இவ சோத்ததான் திங்கால, வேற ஏதாவது திங்காலக்கா? இவள என்னடி சென்மா? வச்சிருக்க, நைட்டு பார்ட்டிக்கு வந்துரு. ஓகே அங்கிள். அங்கிளா? அதான் வச்சிருக்கேன்னு சொன்னேன். அங்கிள் உங்களுக்கு எப்பவும் காமெடி தான். உனக்கு இது காமெடி மாதிரி தெரியுதாங்க? அதான் சொன்னேன், இவள சோத்த திங்கல வேற ஏதாவது திங்கலான்னு தெரியல. எல்லாரும் யோசிச்சு முடிச்சிட்டீங்களா என்ன? நீங்க யோசிங்க, நாங்க போய் வேலையை பாக்குறோம். கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணிருக்கலாம். சரி, மூளை இருந்தா தானே யூஸ் பண்ண முடியும். சரி, நான் விஷயத்துக்கு வரேன். பாயிண்டா பேசுவல்ல. ஆமா அங்கிள். சரி, உங்களுக்கு மறுபடி ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. இவனுக்கு வேலையே இல்ல. சரி, தேங்க்ஸ்.
நாங்க வேலையை பாக்குறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், டிபார்ட்மெண்ட் இது கிடையாது, வேற டிபார்ட்மெண்ட். சப்பா இவ நம்ம என்னத்தான் பண்ண நினைக்கிறா. வேற டிபார்ட்மெண்ட் சொல்றது உங்களுக்கு இல்ல, எனக்கு. எங்களுக்கு முதல் சாரே நாங்கெல்லாம் வேற டிபார்ட்மெண்ட் பார்க்க போறோம். இங்க வேற ஒருத்தர் புதுசா வராரு. உங்க வாழ்த்தனோ உங்க வாயி உங்க சேட்டையெல்லாம் அவர்கிட்ட காட்டாதீங்க. அவதான் மொத்த கம்பெனிக்கும் பொறுப்பு. சொல்ல போனா இந்த மில்லே அவருடையதான். நாங்க அவருடைய பிடாமி தான். இங்க பாருங்க, உங்க திமிரு சேட்டையெல்லாம் அவர்கிட்ட வச்சிடக்கூடாது. அதுக்காகத்தான். சொல்லி வைக்கணுங்க தாங்க உங்களை வர சொல்லியிருந்தோம். சார் வந்து கட்டுட்டாரு, உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு போங்க. இவ்வளோ பெரிய மில் ஒன்று இருக்கு, எங்களையே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க நினைக்கிறீங்க? நாங்க வெறும் மில்லுல வேலை பார்க்கறவங்க தான். இதை விட பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கறவங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க. எங்களை எதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க நினைக்கிறீங்க? அப்பப்பா, உங்களை போய் மூளை இல்லைன்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு. அது வேற ஒண்ணு இல்ல. மத்தவங்க எல்லாம் அவங்க வேலையை பார்ப்பாங்க. நீங்க மட்டும்தான் போராட்டம் அது இதுன்னு உங்க வாழ்த்தனத்தை காட்டுவீங்க. அது அவர்கிட்ட பண்ணக்கூடாதுக்காக உங்களை மட்டும் கூப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கோம். தொழிலாளர்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டா நாங்க இதுக்கு போராட்டம் பண்ண போறோம். வேலை வாங்கிட்டு கூலி கொடுக்கலன்னா போராட்டம் பண்ணதான் செய்வோம். இவ்வளவு அமௌண்ட்னு பேசிட்டு நீங்க பாதி பெர்சன்டேஜ் எடுத்தா அப்ப நாங்க இதுக்கு வேலைக்கு வரணும். 200 ரூபாய்க்கு 20 ரூபாய் எடுக்கீங்க. அநியாயமா அந்த தட்டி கேட்கற செய்வோம். காலையில இருந்து நைட் வரைக்கும் வேலை பார்க்கறது நாங்க. எங்க கூலில இருந்து நீங்க எதுக்கு எடுக்கீங்க? உங்களுக்கு உங்க முதலாளி சம்பளம் கொடுக்கலையா? சரி, ஏதோ 5 ரூபானா கூட சரி, நமக்கு வேலை போட்டு கொடுத்தாங்க அதனால எடுத்துட்டாங்கன்னு நினைக்கலாம். நீங்க ஒரேடியா எடுத்தா ஒருத்தங்கிட்ட 20 ரூபானா இங்க 20,000 பேர் வேலை பார்க்காங்க. அப்போ உங்களுக்கு ஒரு நாள் வருமானம் மட்டும் எவ்வளவு? நொண்டிக்கு கோடி ரூபாயில சம்பாத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அநியாயமா தான் தட்டி கேட்கதான் செய்வோம். அதுக்குத்தான் இனிமே இந்த வேலை நடக்காது, நீங்க போராட்டம் பண்ண வேண்டாம், ஒரு நேர்மையான அதிகாரி வரான்னு சொல்ல வந்தோம். அந்தா வந்துட்டார்ல. குட் மார்னிங் சார். இனிமேல் இது உங்க நிர்வாகம், நீங்களே பார்த்துருவீங்கன்னு எனக்கு தெரியும். என் கண்ட்ரோலுக்கு வந்துட்டுல, இனிமே நான் பார்த்துக்கிறேன். நீங்களா கிளம்பலாம். நான் கொஞ்சம் லேபர் கிட்ட எல்லாம் பேச வேண்டியிருக்கு. நீங்க 2 பேரும் கிளம்பலாம். கவனிப்பு பலமா தான் இருக்கும் போலுக்கு. கவனிப்பு பலமா இருந்ததுன்னு வேலை பார்க்க இன்ட்ரெஸ்டா இருக்கும் இல்லையா லேபர்ஸ்? எனக்கு என்னமோ சரியாவே படல. பார்க்கலாம் என்ன பிளானை போட்டுட்டு இங்க வர வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். உங்களை நான் போக சொன்னேன். ஓகே சார். எம்மா நான் வச்சிருக்கல, சி எனக்கு அசிஸ்டண்டா இருக்கிறவள வாமா. ஓகே அங்கிள். ஓ, நீங்க தான் இங்க அடிக்கடி போராட்டம் லேபர்ஸ்க்காக பேசுறேன்னு வரக்கூடியவங்களா? ஆமா, இங்க ரொம்ப வருஷமா வேலை பார்த்தோம், அதனால. சரி சரி, என்னால உங்களுக்கு வாக்கு கொடுக்க முடியும். இனிமேல நீங்க சொல்ற மாதிரி எந்த பிரச்சனையும் இங்க இருக்காது. நீங்க போராட்டம் பண்ணணும் அவசியம் இருக்காது, இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம். லேபரும் முதலாளியும் ஒன்னா இருந்தா தான் நம்ம பிசினஸ் ஜெயிக்க முடியும். பிசினஸ் ஜெயிச்சா நானும் வளருவேன், நீங்களும் வளருவீங்க. என்ன நான் சொல்றது சரிதானே? வெறும் பேச்சுல மட்டும் இருக்க கூடாது, செயல்ல இருக்கணும். நீங்க அழகா பேசுறீங்க. இந்த லேபர்ஸ் கிட்ட இருந்து 10% பிடிக்கிற 20% பிடிக்கிறனே உங்க ஆட்கள், நீங்க வச்சிருக்க அடியாட்கள் கேட்க கூடாது. இப்பமே நான் அனுப்பிச்சிட்டேனே. இதுக்கு மேலயும் அவங்க தலையிட கூடாது. தலையிட்டாங்கன்னா நாங்க போராட்டம் பண்ண வேண்டியது இருக்கும். பெரிய புகமா வெடிக்க தான் செய்யும். இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்ல. சரி, உங்க பேரெல்லாம் சொல்லுங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம். பரவாயில்ல, நல்லதானே பேசுறான், சொல்லி போடுவோம். நீனா மொச பிடிக்கிற நாய் மூஞ்ச பார்த்தா தெரியாது. எனக்கு என்னவோ இவன் மூஞ்சே சரியில்லை. ஆனா பேசுறானே, இத மாதிரி பேசுறவனை நம்ம எத்தனை பேர் லைஃப்ல பாத்திருப்போம். சரி, நம்ம காப்பாத்திக்க முடியாதா? பாக்கலாம். ஒரு பேரு தானே கேட்டேன், அதான் சொல்றேனே. முதலாளியும் தொழிலாளியும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தா தான் நம்ம ஜெயிக்க முடியும். நான் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுக்கு சம்மதிச்சிட்டேன். இப்போ நீங்க தான் சம்மதிக்கணும். என் பேரு ரகுவரன், செல்லமா ரகுன்னு கூப்பிடுவாங்க. என் பேரு ஒரு நிமிஷம். எனக்கு இந்த மொத்தமா பேசுறது பிடிக்காது. ஒவ்வொருத்தரா நம்ம பேசலாம். ஏன்னா நம்ம நெருங்கி பழகும் போதுதான் அன்பு, பாசம், நேசம் எல்லாமே வளரும். இன்னொன்னு, தொழிலாளியும் முதலாளியும் ஒன்னா இருந்தாதான் நம்ம ஜெயிக்க முடியும். ஜெயிக்கணும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா தெரிஞ்சுக்கணும். அது என் பாலிசி. நம்ம ஒருத்தரா மீட் பண்ணிக்கலாமே. ஃபர்ஸ்ட் அந்த லாஸ்டா நிக்கிறாங்களே, அவங்க கிட்ட தான் நான் ஆரம்பிக்கிறேன். மற்றவங்களா கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா? அப்படி இல்ல, எனக்கு இந்த கூட்டமா பேசுறது பிடிக்காது. கசகசன்னு வரும். கசகசன்னு வந்தாலே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏசிலே பிறந்து ஏசிலே வளர்ந்தவன், எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. நீங்க 3 பேர் வெளியில போயிட்டு அவங்க கிட்ட பேசி என் மனைவி விட்டு பேசுறதுக்கு அப்புறம் நீங்க வாங்க. நாம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கா பாத்துக்கலாம். இப்பவும் இவனை நம்பணுமா? பாத்துக்கலாம். எப்படினாலும் நமக்கு வேலை பார்த்து தானே ஆகணும். எத்தனையோ விஷயத்த கடந்து வந்துட்டோம், இதை கடந்து வர முடியாதா? சரி, நாங்களாம் வெளியே நிற்கும். எனக்கு டைம் இல்ல, சட்டப்பட்டு முடிவெடுங்க. என்ன, லேபர்ஸும் முதலாளியும் ஒன்னா இருக்கலாமா, இல்ல எப்ப முதல்ல எலியும் பூடியுமா இருந்துட்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம நாங்களும் டென்ஷன் ஆகி கத்தி உங்களுக்கு ஏதாவது பண்ண எதுக்கு? ஃப்ரெண்ட்ஸா இருப்போம்னு சொல்லிட்டேன், முடிவெடுங்க. ஓகே சார். சரி, வெளியில நிக்கலாம்.
இதுக்கு அங்க தள்ளி நின்னுக்கிட்டு கிட்ட தள்ளி வாங்க. நாம ஃப்ரெண்ட்ஸா பழக போறோம். இங்க பாருங்க, இந்த இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வேண்டாம். நீங்க நான் வேற வேற இல்ல. நான் எதுக்கு மத்தவங்க எல்லாம் அனுப்புனேன்னா, நம்ம ஒத்துக்கொத்தர் க்ளோஸா அனுநியமா இருந்தாதான் நல்லா இருக்கும். இருந்தாலும் எனக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. நான் இந்த கம்பெனியோட பெரிய முதலாளி. இப்போ உங்ககிட்ட மட்டும் நான் எவ்வளவு நாள் இறங்கி சிரிச்சு பேசி இருக்கிறது வேற விஷயம். அதை எல்லாம் முடியும் போது என் மதிப்பு குறையும். அதனாலதான் மத்தவங்க எல்லாம் அனுப்புனேன். இப்போ நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா கேஷுவலா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசுறதுக்கு நல்லா இருக்கும். என்ன கரெக்ட் தானே? சரிதான். வந்து இதில் உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. ஐயோ, நம்ம ஃப்ரெண்ட்ஸா தானே பழகுறோம், வந்து உட்காருங்க. ஃப்ரெண்ட்ஸா பழகலாம், ஆனா பதவிக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குல்ல. என்ன கேட்கணுமோ கேளுங்க சார். குட், கரெக்டா பாயிண்ட்க்கு வந்துட்டீங்க. உங்க பேரு? திருமதி மீனா குட்டி குமார். ஓ, திருமதி. ஹஸ்பண்ட் பேர் குமார். ஆமா சார். சைல்டு எதுவும் இருக்கா என்ன? பையன் 8ஆம் கிளாஸ் படிக்கான். ஓ, ஆனா உங்களை பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே, ரொம்ப குட்டி பொண்ணா இருக்கீங்க. அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, வயசுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்க. நீங்க எப்போ வயசுக்கு வந்தீங்க? அப்படி கேட்கல, உங்க வயசு என்னன்னு நான் கேட்க வந்தேன். தமிழ் ஸ்லிப் ஆயிட்டு. எனக்கு தமிழ் அந்த அளவுக்கு உச்சரிப்பு வராது. உங்க வயசு எத்தனைன்னு கேட்கறதுக்கு தான் நீங்க எப்போ வயசுக்கு வந்தீங்க அப்படின்னு நான் கேட்டுட்டேன். எதுவும் தப்பு இல்லையே? இல்ல, எப்போ வயசுக்கு வந்தீங்கன்னு கேட்டது எந்த தப்பும் இல்லையே. உங்களுக்கு ஒரு குழந்தை தானே சொன்னீங்க? ஆமா. நெக்ஸ்ட் பேபிக்கு பிளான் போடலையா? கம்பெனில வேலை பார்க்கறதுக்கு இந்த குவாலிஃபிகேஷன்லாம் கேட்பாங்களா என்ன? ஏய், we are friends. நம்மலாம் ஒரே ஃப்ரெண்ட்ஸ். உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், என்ன பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். நாங்க உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கவே இல்லையே. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். சரி, நான் என்ன பத்தி இன்ட்ரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தேன். எனக்கு மேரேஜ் ஆயிட்டு என் ஒய்ஃபும் பிசினஸ் உமன் தான். ஒரு குழந்தை இல்லை, இப்போதைக்கு வேண்டான்னு தள்ளி போட்டிருக்கோம். உங்களை மாதிரி செகண்ட் பேபிக்கு நீங்க தள்ளி போட்ட மாதிரி நான் முத குழந்தைக்கே தள்ளி போட்டிருக்கேன். மேரேஜ் எதுக்கு பண்ணிக்கிறதும் சந்தோஷமா அனுபவிக்கிறதுக்கு தானே. இதுல உள்ள நகி நகின்னுக்கிட்டு நீங்களும் அதுக்காக தான் செகண்ட் பேபியை தள்ளி போட்டிருக்கீங்களா என்ன? இத பத்தி பேச வேண்டியது நானே ஹஸ்பண்ட் தான். உங்க கூட நான் இத பத்தி பேசணும் அவசியமே இல்ல. இன்னொரு ஆம்பளை கிட்ட போய் என் குடும்பத்து விஷயத்தை பத்தி நான் பேசணும் அவசியம் இல்ல. அப்படி பேசணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பும் எனக்கு தேவையில்லை. அது என் பர்சனல் சார். நான் பார்த்ததுலே ரொம்ப புத்திசாலியான பொண்ணா இருக்கா. மற்ற பொண்ணுங்கெல்லாம் பார்த்தோன்னே விழுந்துருவாளுக, பேசினோடனே நம்பிடுவாளுக. இவ என்ன தெளிவா இருக்கா? எப்படி பொம்பளைங்க இவ்வளவு தெளிவா இருப்பாங்க? இல்லையா, பொம்பளைங்க இவ்வளவு தெளிவா இருக்க மாட்டாளுல. நான் பேச ஆரம்பிச்சோடனே கடக்கடன்னு என் புருஷன் சார், என் புருஷன் என்கிட்ட சேரவே மாட்டான் சார். சார், எனக்கும் என் புருஷனுக்குள்ள எதுவுமே கிடையாது சார். சார், எனக்கும் என் புருஷனுக்கும் அப்படி சார். சார், எத்திய புருஷன் வழி கட்டாம என்கிட்ட சேர்ந்துட்டான் சார். அப்படித்தானே சொல்லி அழுவாளுக. இவ என்ன வித்தியாசமா பேசுறா? என் பர்சனல் பத்தி தெரிஞ்சுக்கணும் அவசியம் உங்களுக்கு இல்ல. என் பேர் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறதுக்கு பேர் மட்டும் போதுமே. ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள இவ்வளவு போதும்னு நினைக்கிறேன் சார். நான் வந்த வேலை முடிஞ்சிட்டு நான் கிளம்புறேன். நான் பென்சிங்க அன்னைக்கிலோட வளப்புடா. ஒரு ஈத்ரா ஆம்பளை கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. வெளியில வேலைக்கு போனா ஆம்பளைங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஒரு ஆம்பளை கிட்ட எவ்வளவு இறங்கி பேசலாம், எவ்வளவு தூரம் பேசலாம், எந்த அளவு பேசலாம்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. என்னத்தான் இருந்தாலும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஓனாய் புத்தி வெளியில வரும்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்கடா. ஆனா இதுக்குள்ள நல்லா இருக்குதே. மான வேட்டையாடி சாப்பிடுறதுதான் சிறுத்தைக்கு சோகமே இருக்கு. தானா வந்து தலைய கொடுக்குற ஆட்டை விட ஓடி புடிச்சு வேட்டையாடி திங்கிற மானு தான் ருசி. ஆளும் அழகா இருக்கா, வச்சு வச்சு அனுபவிக்கலாம். என்ன கொஞ்சம் முரட்டு பிடிக்கா, அதெல்லாம் அடங்கி வந்துருவா. தேவைப்படும் அப்பப்போ இவெல்லாம் நமக்கு தேவைப்படுவா. ஆளால கொம்முன்னு தான் இருக்கா, முக லட்சணம் நல்லாவே இருக்கு. ஆனா எனக்கு டாக்கட்டி இவா இல்ல. நெக்ஸ்ட். பின்ன நல்ல சிவன் வச்சிருக்க ஆளுனா எப்படி இருப்பான்? இவனும் பசுந்தல் போத்திய ஓனாய் தான். ஓனாய் ஆடு வேஷம் போட்டு வந்திருக்குதே. யாருக்கிட்ட நான் சுக்க மாட்டான், வேலை கொடுக்க மாட்டானே. இவன் எந்த வேலைக்கு போகலாம், நாம கொஞ்சம் கவனமா இருக்கலாம். அடுத்து செம்மலியக்கா தான் வர சொல்லியிருக்கான். செம்மலியக்கா பெரிய பெரிய அணக்கொண்டா கிட்ட இருந்தே தப்பிச்சிட்டோம், இவன் கிட்ட தப்பிக்க முடியாதா? பாத்துக்கலாம். ஆனா இதுல ஒரு பெரிய கூத்து என்ன தெரியுமா? இங்கதான் என் புருஷனும் இருக்கான். அதுதான் மிகப்பெரிய கொடுமை. உலகத்துல எந்த பொண்ணுக்கு இந்த கொடுமை நடக்கவே கூடாது. பார்க்கட்டும், என் புருஷனும் அந்த கண்குள்ளாத காட்சியை பார்க்கட்டும். அந்த ஈத்திர பையன் என்கிட்ட பேசுறத என் புருஷன் காது குளிர கேட்கட்டும்.
உனக்கு என்ன தண்ணி வேணும் வாய் வந்து சொல்லு. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. எனக்கு என்ன தண்ணி சொல்ற? எனக்கு உன் கலந்த கால பத்தி எனக்கு எதுவுமே தேவையில்லை. எனக்கு இப்ப இருக்க அண்ணக்கிளி போதும். கபார், ஒரு நாளாவது உன் கலந்த காத்து பத்தி நான் ஏதாவது பேசணும் அந்த செருப்பா தெரியுது. உன் கலந்த காத்து மனசை வச்சுட்டு நான் எதுவுமே பண்ணல. எனக்கு அப்புறம் என்னமே வரல. எனக்கு உடனே காதலிச்சு கல்யாணம் பண்ணி குழந்தை பத்துக்கிட்டு அதுல விருப்பம் இல்லாம இருந்தது. கொஞ்ச நாள் காதலிக்கணும்னு நினைச்சேன். நான் வீட்டுல அமைதியில இருந்தேன். அதை எல்லாரும் நான் விருப்பம் இல்லாம இருக்குன்னு நினைச்சுக்கிட்டாங்க. அந்த நேரத்தில் எனக்கு என்ன தெரியல, புத்திய வேலை செய்யல. இல்ல எனக்கு அவதான் பிடிச்சிருக்கு, எனக்கு கல்யாணம் எங்கன்னு சொல்லிருக்கு, எனக்கு வாய் வரல. இங்க பாரு, இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. சரி, இது ஜெயராஜன் வீடு தானே, நாம இதுல வாழலாம். கொஞ்ச நாள் ஒன்னா இருப்போம், அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம். தேவைப்பட்ட குழந்தை கூட பெற்றுக்குவோம், சரியா? இங்க பாரு, அப்பெல்லாம் நான் யாருக்கெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. இது பொறாமதான். ஆமா, இதுக்கு பேரு பொறாமதான். எனக்கு சொந்தமானது எனக்கு நான் கொடுக்க முடியும். ஆமாடி, எவனா உன்கிட்ட வந்து பேச எனக்கு அருவருப்பா இருக்குது. எப்படி எனக்கு சொந்தமானது பேச முடியும்? இங்க பாரு, நான் வீட்டுல எல்லாருக்கும் சண்டை போட்டுட்டு வந்திருக்கேன். எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுட்டேன். நான் இங்க குடும்ப நாட்டுல முடிவு பண்ணிட்டேன். சரி, உள்ள போ. இனிமேல் இதான் நம்ம வீடு, இங்கதான் வாழ போறோம். ஒன்னா வாழலாம். எங்க சொல்லணுமோ அங்க சொல்லிட்டேன். உங்க அப்பா கிட்ட சண்டை போட்டு வந்திருக்கேன். இனிமேல் உங்க பிள்ளைங்க அனுப்ப முடியாது. உள்ள போ. நான் லக்கேஜ் பேக் பண்ணணும். போயிட்டு வாங்க மாமா, கொஞ்சம் ஓய்வு தேவைப்பட்டுச்சு, அதான் வந்தேன். கோத்த கலப்பாத. ஹை, இங்க பாரு, இங்க பாருன்னு சொன்னேன். சொல்லுங்க மாமா. என்ன தண்ணி நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனசுல? நான் நானா வாழணும்னு ஆசைப்படுறேன் மாமா. கொஞ்ச நாளைக்கு நான் நானா வாழணும்னு ஆசைப்படுறேன். எனக்காக வாழணும்னு ஆசைப்படுறேன். அப்படின்னா இங்க பாருங்க மாமா, இந்த காதலு, கல்யாணம், குழந்தை, இப்ப இது மேல எனக்கு எந்த ஆர்வமும் இல்ல. எனக்கு ஆசையும் இல்ல. ஆசைலாம் எனக்குள்ள செத்து போச்சு மாமா. இப்பெல்லாம் எனக்கு காதல் மேலேயோ, கல்யாணத்து மேலேயோ, குழந்தைங்க மேலேயோ இல்ல. எனக்கு வாழணும் அப்படின்னு தோணுது. அது அம்மா அப்பாக்காக, ஏன்னா அவங்களுக்கு செஞ்ச துரோகத்துக்காக வாழ்ந்து காட்டணும். நான் வாழணும் மாமா, விட்டுருங்க. அப்போ ஏன் வாழ்க்கை ஒன்னே நினைச்சிட்டு இருக்க? ஏன் வாழ்க்கை? ஆசையா வந்தேனே மாமா, அம்மா கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டது. நான் கேட்காம இல்லையே, நான் கேட்டேனே மாமா. அதான் சொல்லல, எனக்கு அப்ப கல்யாணம் பண்ணணும்னு தோணலடி. ஒரே வீட்டுல இருக்கோம், எப்போ கல்யாணம் பண்ணா என்ன? கொத்த பாத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு நல்ல ஈர்ப்பு வரட்டும், இன்னும் கொஞ்சம் காதலிக்கணும் அப்படிலாம் நான் நினைச்சேன்டி. காலம் அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கும் மாமா. அதினதன் காலத்துல அதை தான் பண்ணணும். எனக்கு தோணுச்சு, அம்மா அப்பாக்கு தோணுச்சு, பாட்டிக்கு தோணுச்சு, மாமாவுக்கு தோணுச்சு. அப்ப கல்யாணம் பண்ணியிருந்தா சரியாவும் இருந்திருக்கும். நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்திருப்பேன், நீங்க உங்க வேலையை பார்த்திருக்கலாம். நம்ம வாழ்க்கை அப்படி போயிருக்கோம். என்னத்துக்கு நான் உங்க பொண்டாட்டியா இருப்பேன். ஓரளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம போயிருக்கோம். என்னை அவமானப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, அம்மா அப்பாவை வேதனைப்படுத்தி நான் இங்கிருந்து தப்பிச்சு போனா போதும் அப்படின்னு வெளிநாட்டுக்கு ஓடி இப்ப அங்க ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த அவமானத்துல இருந்து நான் இன்னும் மீண்டு வரல. போதோ கரைக்கு இப்ப அந்த அசப்பு வந்து காலை வந்து கெஞ்சிட்டு கிடக்கான். என் மனநிலையை கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. இங்க பாருங்க மாமா, அவன் வேணா என்ன பொய்யா காதலிச்சிருக்கலாம். நான் அவனை உண்மையாதான் காதலிச்சேன். எல்லாரை விட எனக்கு அவன் முக்கியம் நினைச்சேன். அவன் கூட கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழுவேன் நினைச்சேன். 1000 கனவோட அவன் பின்னாடி நான் போனேன். ஆனா அவன் என்னை ஏமாத்தினான், அடிச்சு கொடுமைப்படுத்தினான், சித்திரவதைப்படுத்தினான். அப்ப கூட அவன் மேல உள்ள காதல் எனக்குள்ள இருந்துகிட்டு தான் இருந்தது. அப்ப என்ன தெரியுமா நினைப்பேன்? நாளைக்கு திருந்துவா, நாளை கழிச்சு திருந்துவா, நாளைக்கு என்ன காதலிப்பா, நாளை கழிச்சு என்ன உண்மையா காதலிச்சிருவான்னு நான் காத்துதான் இருந்தேனே தவிர அவனை ஏமாத்திட்டு வரணும்னு நான் நினைக்கவே இல்லை. நான் ஏமாத்தவே இல்லை, ஏமாத்த நினைக்கல. ஆனா ஈவரக்கமே இல்லாம என் புள்ளைய கொன்ன போது அவனை முத நான் வெறுக்கவே ஆரம்பிச்சேன். அவனை நம்பி நான் போனேன், எனக்கு தண்டனை கிடைக்கல. எந்த தப்புமே செய்யாத என் புள்ள என்ன பாவம் பண்ணுச்சு. 5 மாசம் புள்ள கொன்னா, இவருக்கு இல்லாம எட்டி மிதிச்சு கொன்னா. அன்னைக்குதான் அவன் மேல உள்ள காதல் போய் அவன் ஒரு மிருகமா நான் பார்க்க ஆரம்பிச்சேன். என்ன அடிச்சு கொடுமைப்படுத்தும் போது கூட எனக்கு அவன் மிருகமா தெரியல. நான் படிச்ச படிப்பு, உத்தியோக, குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு அவனுக்காக போனேன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன தினம் சித்திராதப்படுத்தும் போதெல்லாம் அவனை நான் என் காதலனா தான் பார்த்தேன். ஏதோ அறியாமல தப்பு பண்றான். என்ன கேட்டாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவன் நான் என் பொண்டாட்டி இல்லைன்னு போயிருமா. அவன் பொண்டாட்டி தானே, நான் தெரிஞ்சிருவா, என்ன நல்லா பாத்துக்குவா அப்படின்னு 1000 கனவு கண்டேன். என் பிள்ளை அவன் கொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு மிருகமா தெரிஞ்சா. அதுக்கப்புறம் அவனை விட்டுட்டு வெளியில வரணும்னு நினைச்சேன். அவன் மேல எனக்கு ஒரு துளி காதல் கூட இல்ல. காதல் போய் எனக்கு கோபம், ஆத்திரமும் தான் வந்தது. உங்க மேலே ஒரு காதல் வந்தது. ஏன் தெரியுமா? அது சீனலம் தான். என் அம்மா அப்பாக்கு நான் துரோகம் பண்ணினேன், என் குடும்பத்துக்கு நான் துரோகம் பண்ணினேன், பொண்ணுத்திர மாமா, விக்கி மாமா எல்லாத்துக்குமே நான் துரோகம் பண்ணினேன். நீங்க என்ன விரும்புதல் சொன்னப்போ உண்மையில சந்தோஷப்பட்டேன். நான் எந்த வீட்டுக்குள்ள இனி வரவே முடியாது, இனி எந்த வீட்டுக்குள்ள நான் வாழவே முடியாதுன்னு நினைச்சேனோ அந்த வீட்லயே நான் மருமகளா காலத்துக்கு வாழறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு.
கடைசி வரைக்கும் எங்க அம்மா அப்பா கூட நான் இருக்கலங்கிற ஒரே ஒரு ஆசை சீனலந்தா. ஆனாலும் உங்க மேல எனக்கு ஒரு காதல் இருந்தது. ஏன்னா நீங்க என் மாமா கூட நான் வாழ போறேன். அந்த அரக்கை எனக்கு கொடுமைப்படுத்தின மாதிரி என் மாமா எனக்கு கொடுமைப்படுத்த மாட்டாரு. ஒருவேளை எங்களுக்கு சண்டை வந்தாலும் பாட்டி இருக்காங்க, தாத்தா இருக்காங்க, மாமா இருக்காங்க. எங்களை பெரிய விடாம பாத்துக்கிடுவாங்க. எங்களுக்கு மனஸ்தாபம் வர விடாம பாத்துக்கிடுவாங்கன்னு ஆசைப்பட்டேன். ரெண்டாவது வாழ்க்கை நல்லா இருக்கும், சத்தியமா நல்லா இருக்கும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். நீங்க பாருங்க மாமா, அவன் கூட நான் வாழ்ந்து கரைப்பட்டது எல்லாம் எப்ப என் புள்ளைய கொண்டு அது ரத்தமா வெளியில போச்சா அப்பவே அவன் என்ன தொட்ட கரை அதோட போச்சுதே. வேண்டாம் மாமா, இதுக்கு மேல நான் அசிங்கப்படுறதுக்கு விரும்பல. எனக்கும் தன்மானம் இருக்குது. போதும், மத்தவங்க தயவை நம்பி ஒரு ஆணை நம்பி நான் வாழ்க்கை ஆரம்பிக்க நினைச்சது தப்புதான். என்னால என் சொந்த காலில் நிக்க முடியும். எனக்கு எந்த ஆண் துணையும் தேவையில்லை. போதும், மேல மேல எங்களை கரைப்படுத்தி அசிங்கப்படுத்தினதெல்லாம் போதும். சும்மா இருங்க மாமா. என்ன சொன்னீங்க? இன்னும் கொஞ்சம் ஈர்ப்பு வரட்டுமா? அசிங்கமா இல்ல. மனசை பார்த்து வர்றதா காதலி, ஈர்ப்பை பார்த்து வர்றதுக்கு பேர் அசிங்கம். எனக்கு உங்க மேல வந்தது உண்மையான பாசம். ஏன் மாமான்னு வந்துச்சு. நான் அங்க உடல் சுகத்தை தேடல, பாதுகாப்பு தான் உணர்ந்தேன். அடைக்கலாம், சந்தோஷம், இது மட்டும் தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சது. நீங்க கிளம்பலாம். இதா உன் முடிவுல? இதுதான் என் முடிவு. நான் என் சொந்த கால்ல நிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க போலாம். வேண்டாம், பசியோடு இருக்கும்போது கிடைக்காத ஆகாரம் பசி போனதுக்கு அப்புறம் விருந்து வச்சு என்ன பிரயோஜனம்? தேவையில்ல, கிளம்புங்க. இப்ப நீ வருத்தப்பட மாட்ட, நான் தான் வருத்தப்படுவேன். சரி போ, உனக்கு என்னைக்கு தோணுதோ அப்போ என்ன கூப்பிடு, நான் வந்து கூப்பிட வரேன். இனி திணர்ஸ் வரைக்கும் எந்த பொண்ணுக்கு இடம் இல்லை. பரவாயில்ல, நீ அங்க வாழ, நான் அங்க வாழ்ந்தேன். நான் உன் நினைப்பிலே வாழ்ந்துட்டு போயிடுவேன். நீங்க பொண்டாட்டிங்க நினைப்புல நான் ஓடுவேன். செம்பகவல்லி, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே. பேரு செம்பகவல்லி மதன். டைவர்ஸ் ஆக போகுதுன்னு கேள்விப்பட்டேன். இன்னும் ஆகலல்ல சார்? ஆனா கூடிய சீக்கிரம் டைவர்ஸ் ஆயிரும், அப்படிதானே? ஆனா கூட அந்த பேர் என் பின்னாடி இருக்கும் சார். அது எப்படி? அது எப்படி முடியும்? அவருக்கும் உங்களுக்கும் டைவர்ஸ் ஆயிட்டுனா நீங்க எப்படி பேரை பின்னாடி போட முடியும்? இப்பவும் மதனுங்கிறது அவர் பேர் தானே, எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? என் பையன் பேரு கூட மதன் தான். என் புருஷன் என் மகா எல்லாரும் என்னை விட்டுட்டு போகும்போது என் பையன் என்னை விட்டுட்டு போகல. பரவாயில்லம்மா, கஷ்டமா இருந்தாலும் நான் உன் கூட இருக்கேன்னு எல்லா சுகபோக வாழ்க்கையும் தூரத்தை வீசிட்டு என் கூட என் பையன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அவன் பேரை வச்சிருக்க. அவன் நினைச்சிருந்தா சுகமான வாழ்க்கை வாழ முடியும், வாழல சார், அதனால வச்சிருக்கேன். வாவ், சூப்பர் சூப்பர். உங்களை என் ஃப்ரெண்டா ஏத்துக்கல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ சார். அவ்வளோதானே சார், நான் கிளம்பலாமா? ஐயோ, நம்ம இன்னும் பேசிய பழகலையே. சரி, பேசலாம் சார். எவ்வளோ நாளாவது பார்த்து. கேளுங்க சார். டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னா மனசு கஷ்டமா இருக்கும்ல. புருஷன் இல்லாம தனியா வாழணும். இனி பல இரவுகள் உங்களுக்கு தனிமையில தான் கழியும்ல. கஷ்டமா தான் இருக்கும்ல. நினைச்சாலே இப்பவுமே தூக்கம் வராதுல்ல. இப்போ உங்களுக்கு தோணல அவசரப்பட்டுட்டு டைவர்ஸ் பண்றோமோ அப்படின்னு தோணிருக்குமே? இல்லையே. அது எப்படி தோணாம இருக்கும்? ஒரு நாள் 2 நாள் பிரிஞ்சிருக்கலாம். இனி சேலவே முடியாத அளவுக்கு எப்படி பிரிய முடியும்? அப்படி தப்பான முடிவு எடுத்துட்டீங்கன்னு நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நிச்சயம் இல்லாத உலகம், நம்ம கூட யார் இருப்பா இருக்க மாட்டாங்கன்னே தெரியாது. இதுல அவர் போறான்னு நான் எதுக்கு சார் கவலைப்படணும்? அப்படி இல்ல, இத்தனை வருஷம் தாம்பத்திய வாழ்க்கை, ஒண்ணுக்குள்ள ஒன்னா குழந்தைய பெற்று வளர்த்து இப்ப திடீர்னு முறிக்கிறதுங்கிறது இல்ல. உங்க வாழ்க்கை பத்தி நான் கேட்டு விசாரிச்சு சொன்னாங்க. இப்போ கொஞ்ச நாளா நீங்க தனியா வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னாங்க. உங்களுக்கு கஷ்டமா இல்ல? இல்ல சார். இல்ல, உங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ வயசுலாம் தெரியல. ஒரு 35, 36 இருக்கும். வயசு தெரிஞ்சு என்ன சார் பண்ண போறீங்க? ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுக்கு வயசு தேவையான்னு கேட்க. இல்லை, பார்க்கறதுக்கு நல்ல இளமையா சின்ன பொண்ணு மாதிரி தான் இருக்கீங்க. இன்னும் வயசு கிடக்குது, இன்னும் காலம் கிடக்குது. அது வரைக்கும் எப்படி நீங்கள் தனிமையாக இரவுகளை கழிக்க முடியும்? தூக்கம் வந்தால் தூங்க போகிறேன். இதில் எதுக்கு சார் இரவு பகல்னு? பகல் எனக்கு எப்படி போதோ அப்படியே நைட்டும் போயிடும். இதில் என்ன இருக்குது? என்ன பேசினாலும் பிடி கொடுக்க மாட்டேங்கிறாள. இல்லை, புருஷன் கூட இருந்தா நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்கேன்டால. இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறீங்க. சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் மட்டும் எனக்குலாம் ஒய்ஃபாக இருந்திருந்தா சத்தியமாக நான் எந்த வேலையுமே செய்ய விட்டுருக்க மாட்டேன்.
உங்கள் ஒய்ஃப் வேலை பார்க்குறாங்கல்ல சார்? இல்லை, உங்கள் ஒய்ஃபு பக்கத்து மில்லில் தானே வேலை பார்க்குறாங்க. தெரியும், அவங்களும் வேலை தானே பார்த்துட்ருக்காங்க. உங்கள் ஒய்ஃபை தானே அவங்க வேலை பார்க்காம மகாராணி மாதிரி வீட்டில் வாழ வைக்கலாமே சார். அது சில பேரை பார்த்தா தான் அப்படிலாம் தோணும். எனக்கு வேலை பார்க்கணுன்னு தோணுச்சு சார். எனக்கு வேலை பார்க்குறதா பிடிக்கும், அதனால நான் வேலை பார்க்குறேன். சரிங்க சார், நான் கிளம்புறேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே? கண்டிப்பாக சார், நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் சார். நமக்குள்ள ஒளிவு மறைவே இருக்கக்கூடாது. இல்ல, நம்ம 2 பேரும் பேசுறது கூட இங்க யாருக்கும் தெரியும்னு அவசியம் இல்லை. நான் சத்தியமா யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேன். இல்ல, நீங்க வேற ஆம்பளை துணை இல்லாம ஹஸ்பண்ட் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறீங்க. நீங்க எதனாலும் என்கிட்ட மனம் விட்டு பேசலாம். நான் எல்லாமே கண்டிப்பா இருப்பேன். ஐ மீன் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பேன். நீங்க எது வேணாலும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுக்காக எப்பவும் நான் காத்துட்டு இருப்பேன். ஐ மீன் என் வீடு உங்களுக்காக எப்பவும் திறந்தே இருக்கும். வீடு மட்டும் இல்ல, என் மனசும் திறந்துதான் இருக்கும். நம்ம 2 பேரும் பேசுறது நமக்குள்ளதான் இருக்கும். வெளியிலாட்டையும் போகாது. என்ன வேணாலும் மகன் விட்டு பேசிக்கலாம். நான் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன். வெளியில சொல்ற அளவுக்கு நம்ம 2 என்ன சார் ரகசியம் இருக்க போதே? இல்ல, இது நம்ம ஃப்ரெண்டாக போறோம், நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுவோம். அதுதான் சொல்றேன், உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும்ல, அதான். நம்பிக்கையை கொடுக்கறதுலயா வரும்? நடந்துக்கிறதுல தான் வரும். நம்பிக்கை நடந்துக்கிறதுல தான் இருக்கு. நெக்ஸ்ட். ஒண்ணு கூட பிடியே கொடுக்க மாட்டேங்குது. எப்படி என்கிட்ட இருந்து தப்பிக்கிறாளுங்க நானும் பாக்குறேன். அதெல்லாம் என்கிட்ட இருந்து தப்ப முடியாது. எவ்வளவு என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. எப்படி தப்பிக்கிறாளுங்க நானும் பாக்குறேன். சார் உள்ள வாங்க, உள்ள வாங்க. சார் என்ன, யார் இது? என்ன வேணும்? சார் வேலை கேட்டு வந்திருக்கேன் சார். வேலை கேட்டா? இங்க உங்களுக்கு என்ன வேலை தெரியும்? நீங்க எந்த வேலை கொடுத்தாலும் நான் செய்யறேன் சார். ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க சார். எந்த வேலை கொடுத்தாலும் செய்வீங்களா? நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் செய்வேன் சார். ப்ளீஸ், எந்த வேலை கொடுத்தாலும் நான் செய்யறதுக்கு ரெடியா தான் இருக்கேன்.